YouTube இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நீங்க இதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளேல பார்த்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு அலைட் மோஷன்ல ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்றது அத பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இது வந்து ஒரு பிகினருக்கானது சொல்லலாம். பிகினர் இருந்தா நீங்க ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க. ஈஸியா உங்களுக்கு புரியும். ஈஸியா நீங்க கத்துக்கிடுவீங்க. அலைட் மோஷன்ல ரொம்ப கத்துக்கிடுவீங்க. சோ நீங்க ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க. ரொம்ப பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கறீங்க. அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. நீங்க ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க. நீ அலைட் மோஷன்ல ரொம்ப கத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஆப் தான். சோ நீ ஸ்கிப் பண்ணா மட்டும் பாருங்க. நீங்க இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் வரும். அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தர நோட்டிஃபிகேஷன் எடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கன்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஆப் தேவை. அலைட் மோஷன் ஆப் இல்லாதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எல்லாமே ப்ரோ வெர்ஷன் லிங்க் தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெட் ஆன் ஆஃபில் இருக்கனால சர்வர் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு இருக்குது. ஆன் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். நான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. அதில் உங்கள் நேம் உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்து ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து ரேஷியோ என்ன ரேஷியோலாம் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம எடிட் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா 4:5 இந்த ரேஷியோ எடிட் பண்ண போகிறோம். அதில் 4:5 கிளிக் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் 1080 ஃப்ரேம் ரேட் 60 கொடுத்து பேக்ரவுண்டு என்ன கலர் வேணுமோ கொடுத்து நான் பிளாக்கில் கொடுத்து கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் தான் நம்ம எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வீடியோவை அது வந்து நான் அது இமேஜ் தான். நான் வந்து அதை வந்து நான் மூவிங்கில் வச்சுருக்கேன். அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா. அது வந்து நான் மூவிங்கில் வச்சுருக்கேன், செட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜ் வேணாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வீடியோ வேணாலும் தரேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கீழே இருக்கும். இமேஜாகவும் இருக்கும், வீடியோவும் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் எனக்கு இமேஜ் வீடியோ எப்படி விவாதில் போயிறேன். இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இமேஜோட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் தேவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ தான் இது இம்போர்ட் பண்ணிட்டேன். இது வந்து எவ்வளோ செகண்ட் 30 செகண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 30 செகண்ட் இருக்குது. இது மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். இப்போ ஒரு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைட்டிங் எஃபெக்ட் வந்து மறைஞ்சிருச்சு. அதனால் அந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கீழே ட்ராக் பண்ணுங்கள். கீழே ட்ராக் பண்ணால் கரெக்டாக அந்த லைட்டிங் தெரியாத மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நம்ம கரெக்டாக செட் ஆயிடுச்சு எல்லாமே. 14 தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டிங் ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேடோ அது வந்து அமர்ந்தாமல் தெரியாமல் செட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துலாம். சிம்பிள் தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். பிகினருக்கான அது முக்கியமான வீடியோ தான். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஷேப்ஸ் ரொம்ப இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து 2வது லைனில் ரைட் சைட்லேருந்து 2வது ஷேப்பு இந்த ஷேப்பு தான். அந்த ஷேப்பு குவாட் 1 இருக்குது. இந்த ஷேப்பு தான். இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு மேலே செட் பண்ணிக்கோங்க. இப்படி ஏற்றிக்கோங்க மேலே இந்த லைட்டிங் எஃபெக்ட்டில் மேலே செட் பண்ணுறாப்புல. ஸோ இப்படி செட் பண்ணிக்கோங்க. நம்ம செட் பண்ண மாதிரி செட் பண்ணிட்டு இது வந்து ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. எவ்வளோ செகண்ட் மேக் பண்ணல ஃபஸ்ட் ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. நீங்கள் ட்ராக் பண்ணி எப்படி கைட்டு மேலே ட்ராக் பண்ண எப்படி தேவையில்ல ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு எண்டிங் போயிருங்க. எண்டிங் போய்ட்டு இந்த ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏற மாதிரி காணி பார்த்தீங்களா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ட்ராக் எண்டிங்காகவே ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்து தெரியாமல் இருக்குது இந்த ஆப்ஷனு. இது வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா. பாயிண்ட் 1 வந்து எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸில் வச்சுக்கோங்க. எக்ஸில் வச்சுட்டு இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கரெக்டாக அந்த லைட்டில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ஒய்யை கிளிக் பண்ணால் மேலே ஏறும். பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஏற்றிருக்கேன் நான் மேலே ஏற்றிக்கிறேன். அவ்வளோதான். பாயிண்ட் 1 செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 2 கிளிக் பண்ணுங்கள். பாயிண்ட் 2 கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நான் ட்ராக் பண்ணியிருக்கிறேன். அப்படி லைட்டில் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி. ஸோ அடுத்து ஒய்யை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒய்யை கிளிக் பண்ணிட்டு இதை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே எல்லாம் ஃபைண்ட் அப்லாம் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு மிகப்பெரிய என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உள்ள கரெக்டாக செட் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பொறுமையாக டைம் எடுத்து பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் தேர்டு கிளிக் பண்ணிட்டேன். தேர்டு கிளிக் பண்ணி கொஞ்சம் எவ்வளோ செகண்ட் வேணுமோ ஃபஸ்ட்டு ஒய்யை கிளிக் பண்ணுங்கள். ஒய்யை கிளிக் பண்ணிட்டு கீழே இறக்குங்க ஃபுல்லாக. இது வந்து நம்ம கீழே தேவைனால கீழே இறக்கிக்கோங்க. இப்படி கீழே இறக்கிட்டு அடுத்து எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த மூலம் அதாவது சென்டரில் ஒளி அடிக்கிற மாதிரி, சாரி இந்த கார்னரில் ஒளி அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். கொஞ்ச நாள் தெரியும். இப்போ கரெக்டாக செட் பண்ணியாச்சா. ஸோ அவ்வளோ பாயிண்ட் 3 செட்டு. அடுத்து பாயிண்ட் 4 போங்க. பாயிண்ட் 4 போய்ட்டு எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸ் இதான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒய்யை அடிக்கோங்க. ஒய்யை ஃபுல்லாக கீழே அடிக்கோங்க. டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிட்டு அடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ட்ராக் கொண்டு வந்து அந்த கார்னரை கொண்டு போயிருங்க. அதனால் தெரியும். இப்போ நம்ம எல்லா கார்னரும் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. 4 கார்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து இந்த பாயிண்டிங் வேல்யூ தான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். எல்லாமே பாயிண்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது தான்.
ஸோ இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காரை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சேஃப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கலர் பார்த்தா கிராடியன் கலர் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படி ஒரு ஷேப் ஆடாயிரும். இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் அப்படி ட்ராக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஒலி எவ்வளோ நேரம் தேவையோ எந்த ஷேப்பில் தேவையோ அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த சைடில் ரைட் சைடு லெஃப்ட்டில் சரி ரைட் சைடு கீழே கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா குட்டி பாக்ஸ் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கலர் காமிக்கும். இதில் வந்து இந்த பென் ட்ராப் கீழே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அந்த கலர் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ட்ராக் பண்ணுறது எப்போல்லாம் மைனஸ் பண்ணி விட்ருங்க. சரி பிஎன்ஜியை மாற்றி விட்ருங்க. ஸோ அடுத்து சைடில் லெஃப்ட் சைடில் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, பிளாக் கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு கலரு இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி அதுக்கு மேட்ச் ஆன மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதான் பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் ஷேடோ அடித்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். அதான் பார்க்க நல்லாயிருக்கும். இது எந்த கலர் நான் செட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் அதாவது அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு செட் ஆகிற மாதிரி அது கலர் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். செட் பண்ணிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒளி இப்படி அடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கூட அடிக்கிற மாதிரி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ட்ராக் பண்ண மாறும். இது உங்களுக்கு எவ்வளோ தேவை நீ ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஆனால் ஃபுல்லாக வைக்காதீங்க. நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணால் மேலே உள்ள லைனை மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. ஏற்றி விட்டு இதே கொஞ்சம் மேலே ஏற்றி விட்ருங்க. கீழே உள்ள லைனை பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன தப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம் 8 ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே அந்த லைட்டில் கரெக்டாக செட் ஆகலை. 8 ஷேப் போய்ட்டு நான் பாயிண்ட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். கொஞ்சம் செட் ஆகலாம். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். அவ்வளோதான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் செட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் இப்போ கூட கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் டைம் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கொள்ள கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக டைம் எடுத்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நான் இதே டைம் எடுத்து பண்ணால் கொஞ்சம் லேட் ஆயிரும். ஓகே எனக்கு ஓரளவு கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க. ஓகே இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த ஷேப் முடிஞ்சு வேலை. ஸோ இப்போ ஷேப்பை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. இல்லை சைடில் ஸ்லோ பண்ணி தான் ரொம்ப ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு நினைக்கிறேன். சரி மேட்ரு ஒப்பாசிட்டி அண்ட் விசிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஃப்ளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கீழே. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி மட்டும் விட்டுருங்க. நீங்கள் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை. ஆட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுறது அந்த பிளிங்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து கலர் எவ்வளோ தேவையோ நான் சொன்னல ஃபஸ்ட்டு அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏஐ டெக்ஸ்ட்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் லிரிக்ஸ் கூகுளில் எடுத்து வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி அதில் இம்போர்ட் பண்ணிடுங்க. நான் தேவையான லிரிக்ஸ் நான் காப்பி பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் போய் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஸ்ட்டு கேட்கும். பேஸ்ட்டு கேட்டு உங்களுக்கு தேவையான லைனை மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். சரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு முதல்ல மட்டும் தேவை, மற்ற கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த ஒரே 2 லைனாக வேணும் எனக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீவியில் பார்த்துருப்பீங்க 2 லைனாக இருந்திருக்கும். அதே மாதிரி 2 லைனாக மாற்றிக்கிறேன். இந்த க்ரீன் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ராக் பண்ணால் 2 லைன் ஆயிரும். ஸோ மேலே அலைன் பண்ணிக்கோங்க. லைன் போட்டு பார்த்தீங்களா சென்டராக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபாண்ட் செட் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து தமிழ் ஃபாண்ட் தான். தமிழ் ஃபாண்ட் நீங்கள் ஒருவேளை இங்கிலீஷ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸு. தமிழ் ஃபாண்ட்னா நான் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் படியும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ 28 கலரில் வச்சுருக்கேன். கலர் சைஸ் 28 வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 32 கூட வச்சுக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவே. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கலர் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, கலரை கிளிக் பண்ணுங்கள். கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் தான் நான் செட் பண்ணியிருக்கேன். அதாவது இதிலே இப்போ நீங்கள் அலைட் மோஷனில் பேசிக்காகவே இருக்கும் அந்த கலரு. அதாவது கீழே இருந்து 2வது கலரு இந்த கலரு செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுக்கிறேன். டிக் பண்ணிட்டு வேலை முடிஞ்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்து இது எங்கே முடியுதுன்னு பாருங்கள். அந்த லைனை ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு முன்னாடி சாங் இன்னும் ஆட் பண்ணவே இல்லை. நீங்கள் சாங்கை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே நான் கட் பண்ண போயிட்டேன் பார்த்தீங்களா. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ போயிருங்க. ஆடியோ போய்ட்டு விவாவில் போங்க. விவாவில் போய்ட்டு உங்கள் சாங் எதில் இருக்கோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் முதல் சாங்காகவே இருக்குது, நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு இது வந்து 30 செகண்ட் இருக்கும். சரி 39 செகண்ட் இருக்குது. நான் இந்த டூரேஷன் வேறு கட் பண்ணிட்டு இருக்கேன் 30 செகண்டில். மறந்துட்டேன் சாங் ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாங் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணி லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லிரிக்ஸை கிளிக் பண்ணி எண்டிங் வேறு அதில் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ செகண்ட் மேக் பண்ணல ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல முடியுது. நான் லிரிக்ஸை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸை கிளிக் பண்ணி எடிட் போய்க்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் 30 செகண்ட் மேக் பண்ணி சிம்பிளாக வேலையை முடிச்சிருங்க. உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். லிரிக்ஸ் எல்லாம் நல்லா பேசிக் தான்.
வேலையை ஈஸியாக செஞ்சுருவீங்க. அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். கட் பண்ணிட்டு இதை நான் கொஞ்சம் ட்ரிக் பண்ணி விட்டுருந்தேன். அவ்வளோ வேலை முடிஞ்சு. இதில் எல்லாமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பொசிஷனை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த பெஞ்சு கீழே வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் பெஞ்சில் செட் பண்ணாமல் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செட் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்து அடுத்த லிரிக்ஸை கட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 லைனில் முடிச்சிட்டேன். இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக 100% மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன எஃபெக்ட் ஆர்டர் பண்ண போகிறோம். அதான் லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, எஃபெக்ட் போய்ட்டு ஆர்டர் எஃபெக்ட் போங்க, ஆர்டர் போய்ட்டு டெஸ்ட்டில் போங்க. டெஸ்ட்டில் ஒன்றா டெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ஷன் இருக்கா, இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட்டில் தான் இதில் வந்து ரொம்ப இருக்கும், பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்து நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஒரு 4 வேல்யூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் எண்டெல்லாம் அப்படியே விட்டுருங்க. பேசுவாங்க. பேஸில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிமேஷன், அதாவது அடுத்து எண்டிங் முக்கால் பகுதி, அதாவது எண்டிங் முடியறதுக்கு முன்னாடி முக்கால் பகுதிமாங்கள்ல, அங்கே ஒரு கீனிமேஷனை கொடுங்க. அங்கே ஒரு கீனிமேஷனை கொடுத்து பேச ஃபுல்லாக -100 பண்ணி விட்ருங்க. வேலை முடிஞ்சு. அடுத்து எண்டிங் போங்க, ஸ்டார்டிங் போங்க. ஸ்டார்டிங்கில் போய்ட்டு 1.00, அதாவது நீங்கள் பேச கிளிக் பண்ணி 2 கீனிமேஷன் ஆட் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிமேஷனில் வந்து 1.00, எண்டிங் போனீங்கன்னா -100 ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. கரெக்டாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம கீழே வாங்க, ஆப்செட் இருக்கும், அதை விட்டுருங்க. ஆங்கிள் இருக்கும், அதையும் விட்டுருங்க. ஸ்கேல் வாங்க. ஸ்கேல் வந்தீங்கன்னா ஒரு நம்ம என்ன செஞ்சு பண்ணால் ஃபுல்லாக பண்ணி விட்ருங்க. அது வந்து 10 வச்சு விட்ருங்க. ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 10 வச்சுருக்கோங்க. 10.00 வச்சுட்ருங்க. அடுத்து ஸ்ட்ரிட்ச் வாங்க. அது நீங்கள் எதுவும் தேவையில்ல, விட்டுருங்க, அப்படி நில்ல இருக்கட்டும். ஆல்பா வாங்க. ஆல்பா வந்தீங்கன்னா -1000. இது வந்து கரெக்டாக மைனஸ் பண்ணி விட்ருங்க. -1000 பண்ணி விட்ருங்க. ஒரு ஆன்கர் லேயர்லேயே இருக்கட்டும். அதுக்கு வந்து ஓவர்ஃபீல் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு கலர் தேவைன்னா ஆன் பண்ணிட்டுக்கோங்க. அந்த இப்படி கலர் பார்த்தீங்கன்னா வர்றது, இப்படி கலர் உங்களுக்கு தேவைன்னா ஆன் பண்ணிட்டுக்கோங்க. எனக்கு தேவையில்லை, நான் ஆஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஈஸின் ஈஸ் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸின் வந்து +100, ஈஸ் அவுட் வந்து -100. ஸோ கரெக்டாக இருக்கும் வேலை. இப்போ எல்லாமே முடிஞ்சு. அவ்வளோதான். அந்த சிம்பிளான 4 வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எஃபெக்ட் கிடச்சிருச்சு. இது வந்து ஈஸியானதான் ரொம்ப. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஈஸி கிடச்சிருக்கோம் எஃபெக்ட்டு. இப்படியில் பார்த்த மாதிரி எஃபெக்ட் ரொம்ப சிம்பிளாக கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் ஒரே ஒரு எஃபெக்ட், அதாவது நம்ம லீட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாங் ஷேடோ, இந்த எஃபெக்ட் தெரியும் எல்லாத்துக்கும், ஈஸியானது, வேலையே கிடையாது. லாங் ஷேடோ கிளிக் பண்ணுங்கள். லாங் ஷேடோவில் போய்ட்டு சைஸை வந்து எவ்வளோ வச்சுக்கோங்க நீங்கள், அது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இல்லை ஒரு 10க்குள்ளே 9 வச்சுக்கிறேன் நான். 9 வச்சுக்கிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக 100 வச்சு விட்ருங்க. 100 வச்சு விட்ருங்க. அதாவது நீங்கள் லிரிக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி தான். அது பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்ஸுக்கும் இந்த லிரிக்ஸுக்கு வித்தியாசம் தெரியும், அதனால தான் சொன்னேன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எடிட் பண்ணிடுங்க. காப்பி எடிட் பண்ணிட்டு எல்லா லிரிக்ஸிலும் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இது 100% மேக் பண்ணிட்டுருப்பீங்களா, அப்படி எல்லா லிரிக்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ சிம்பிள் வேலை நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த லிரிக்ஸை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ண போகிறோம். அதான் நம்ம வேலை. அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். அதாவது ஐ பக்கத்தில் ஒரு லிரிக்ஸ் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிட்டு 4 லேயர் செலக்டர் பார்த்துல மெர்ச் ஐக்கன் இருக்கும், மெர்ச் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மெர்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக மெர்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன எஃபெக்ட்னு பார்த்துலாம். அந்த குரூப் ஒன்றை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. இதில் வந்து சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பல் சைஸ், இந்த எஃபெக்ட் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம சேனலில் ரொம்ப போட்டிருக்கு. ஸோ பல் சைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். பல் சைஸை கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 32 இல்லை ஒரு 32 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 1.00 பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக தெரியும் இந்த மூவிங் யாருது. உங்களுக்கு வந்து இந்த பேஸ் எஃபெக்ட் பல் சைஸ் வந்து இன்னும் வேகமாக போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீக்வன்சி வந்து கூட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். நீங்கள் இது வந்து 32 வச்சா நீட்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து 46 வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீ செட் பண்ணிக்கோங்க. 46, 48 இருக்கும். நான் 32 வச்சுக்கிறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீ செட் பண்ணிக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். இது வந்து எனக்கு நீட்டாக இருக்குது, இதுவே போதும் எனக்கு. அதுக்கப்புறம் அது வந்து அந்த பெஞ்சு கீழே வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. குரூப் ஒன்று 17 எல்லாமே நம்ம கரெக்டாக வந்திருக்கும். அந்த மூவிங்கோட கொஞ்சம் நைஸ் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ நம்ம இதில் ஒரு எஃபெக்ட் மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட்டை சொல்லியிருந்தேன், ஸ்மோக் எஃபெக்ட்டு. அந்த எஃபெக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வீடியோ தான். நான் ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜினி வீடியோ போய்ட்டு வியூவால் போய் அந்த எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரி, எஃபெக்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் அது. மேலே டேட்டா கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. 26 செகண்ட் இருக்கும். நீங்கள் 30 செகண்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளண்டிங் வாங்க, லைட் அண்ட் போங்க, ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 50 வச்சுக்கோங்க கரெக்டாக. இது உங்களுக்கு தேவைன்னா அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். 14 ஸ்மோக் எஃபெக்ட்டோட வரும். கொஞ்சம் அலைட் மோஷன் லைக்கிங்க, அது என்னென்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வாட்டர் மார்க் எங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து அலைட் மோஷன் லேக் ஆகிடுச்சு.
சாங் மட்டும் பிளே ஆகுது என்ன பண்ண தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு இதுக்கப்புறம் வாட்டர் மார்க் எங்கே இம்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுங்க வீடியோ இருக்கும் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க வீடியோ எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி விட்டு போயிருங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணால் கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு 2 வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஹேவ் எ நைஸ் டே